ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 67th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் வச்சு 25th May 3:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி டேட்டில் 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு கேம் பற்றின ஃபுல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யாருக்கு அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிடிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ஸோ சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணாலுமே பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. 10th பொசிஷன் தான் இருக்க போகிறாங்க. பட் ஜிடி இந்த மேட்ச் வின் பண்ணலை, தோத்துட்டாங்க இன்கேஸ் அப்படின்னா டெஃபினட்டாக ஜிடி வந்து டாப் 2 குவாலிஃபை இழக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி ஆர்சிபி நம்பர் 3 பொசிஷன் வந்துட்டாங்க ரன் ரேட் அடிப்படையில். ஜிடிக்கும் ரன் ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 18 பாயிண்டில் இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நடக்கிற ரீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸோடு ஆடுவாங்க டே கேம் அப்படிங்கிற ரீசனுக்காக பார்க்கப்படுது. ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐபிஎல் மட்டும் நம்ம வீடியோ போட மாட்டோம். ஸோ இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் சின்ன டீம் விளாண்டாலும் இப்போ அயர்லாண்டு, ஜிம்பாப்வே இந்த மாதிரி டீம்ஸ் விளாண்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎலுக்கு அடுத்தபடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த மேட்சஸ் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக கொடுப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அகமதாபாத் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ எல்எஸ்ஜி ஜிடி மேட்ச்சில் கூட நம்ம கிளியராக பேசியிருந்தோம். ஸோ ஒரு சின்ன கிரவுண்டு, அந்த வகையில் பார்க்கும்போது நல்ல ரன்ஸ் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. 200 அடித்தாலுமே அதை சேஸ் பண்ணுற அளவுக்கு தான் அந்த கிரவுண்டு இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 180+ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விக்கெட்ஸ் லாஸ்ட் 10 மேட்சஸில் 73 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் 32 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் விழுந்திருக்கு. லாஸ்ட் 4 மேட்சஸ் நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி எல்லா மேட்சும் பார்க்குறது தான் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. பவர் பிளேயில் பயங்கரமாக ரன்ஸ் வரும். ஒரு 65 70 ரன்ஸ் கூட இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 இன்னிங்ஸுமே அடிக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. விக்கெட்ஸ் பெருசாக போகாது. இது வந்து ஒரு டே கேம். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஸ்விங் வந்து ஆஃபர் ஆகாது. டே கேம்னாலே பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லா சாதகமாக இருக்கும். குறிப்பாக டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் இந்த கிரவுண்டில் தான் தோற்றுருந்தாங்க ஜிடி எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக சேஸ் பண்ணும்போது. ஸோ சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் எப்படி போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டு 4 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்க்கு 35 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 16, ரெண்டாவது இன்னிங்ஸில் 19ங்கிற மாதிரி விக்கெட் ஷேர் ஆயிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 10 மேட்சஸ் தான் விக்கெட்ஸ் எடுத்ததில் எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு நல்லா சூட்டபுளாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு 33 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்லாம் வத்தீசா பத்திரனா வந்து சிஎஸ்கே டீம் சைடு ஹை பேஸில் இருக்கார். ககிசோ ரபடா ஜிடி டீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேஸ் பவுலராக இருக்கார். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 23. ஸோ மீடியம் ஃபாஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்ஷுல் கம்போஸ் ஓரளவுக்கு 140க்குள்ளே போடுவார். சம்டைம்ஸ் 145 கிட்ட போல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஆப்போனன்ஸில் ஜிடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ் வந்து இஷாந்த் சர்மா இந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 17 விக்கெட்ஸ், ஓவரால் 73 விக்கெட்ஸு. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் வந்து அதில் 8 விக்கெட். சைனாமேன் 1, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 11, ஆஃப் பிரேக் 12, ஓவரால் 32 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஹெட்வெயிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 முறை இந்த 2 டீமும் சந்திச்சிருக்காங்க. 4 முறை ஜிடி, 3 முறை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஜிடி தான் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போது பிளேயர்ஸ் பற்றின ஃபுல் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஜிடி பற்றின ஃபுல் ப்ரிவ்யூ. அவங்களோட பிளேயிங் லெவன் சுப்மன் கில், சுதர்ஷன், பட்லர், ருத்தர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் டிவாட்டியா, ராஷித் கான், அர்ஷத் கான், ரபடா, சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா. இது வந்து ஜிடி டீமோட ஒரு ஃபுல் பிளேயிங் லெவன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து நம்ம யார்ட்டெலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா பிரசித், சிராஜ் அண்டு ரஷீத் கான், ஷாய் கிஷோர், ரபடா இந்த 5 பவுலர்ஸ்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அர்ஷத் கான் வந்து 2 ஓவர்ஸ் போல் பண்ணுவார் பவர் பிளேயில் மட்டும். அது யார்கிட்டருந்து எடுப்பார்னா ஷாய் கிஷோர்ட்டேருந்து 1, மேபி ரஷீத் கான்ட்டேருந்து 1 இருக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். சாய் சுதர்ஷன் இந்தியன் டீமோட
டெஸ்ட் ஸ்குவாடில் செலக்ட் ஆகியிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்குவாடில் இந்தியாவுக்காக செலக்ட் ஆகியிருக்காரு. மோஸ்ட் ப்ராப்ளி சுப்மன் கில் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட காம்போவை இன்னும் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இங்கிலாண்டில் பார்க்கலாம் ரெட் பாலில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியான டேலண்ட் இருந்திருக்கு. ரெட் பால்லையுமே கவுண்டியில் அந்த பர்டிகுலர் இங்கிலாண்டில் போய் சர்ரே டீமுக்காக 3 செஞ்சுரிஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. ஃபியூச்சர் பிரைட்டாக இருக்குது இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே, இந்த மேட்ச் பற்றின ப்ரிவியூக்குள்ளே போகலாம். 2 இன்னிங்ஸுமே இவர் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் சொல்கிறது ரிஸ்க்கான விஷயம்தான். கேப்டன் சுதர்ஷன், வைஸ் கேப்டன் கில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போங்க. ஏன்னா சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக ஜிடியோட டாப் ஆர்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லா இயருமே சூப்பராக இருக்கும். நம்பர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சுப்மன் கில்லுக்குமே ரொம்ப பிடிச்ச டீம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தான். செமையாக ஆடி இருக்காரு. அட் த சேம் டைம் கிட்டத்தட்ட சுதர்ஷனுமே 4 மேட்சுக்கு 260 ரன்னுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நம்பர்ஸ் பாருங்கள், 99 ஆவரேஜ், ஒரு செஞ்சுரி கிட்டத்தட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் 70+ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே சிவிசி. இன்கேஸ் 2வது பேட்டிங்கில் யாருக்குமே கொடுக்க வேண்டாமல் போனால் கில்லுக்கு 2வது பேட்டிங்கில் விசி இருக்காமல் கொடுக்கலாம். சுதர்ஷனை அர்ஷப் பிளேயரை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஜாஸ் பட்டர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே, அவரோட நம்பர்ஸும் சூப்பராக இருந்திருக்கு. டாப் 3 தான் நம்ம ஜிடி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற பட்சத்தில் லாஸ்ட் மேட்ச்சில் இல்லை ருதர்ஃபோர்ட் நான் ஒருத்தர் இருக்கேன், ஷாருக் கான் நான் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லி அவங்களோட பார்ட்னர்ஷிப்பு மேட்சை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனாலுமே மிடில் ஆர்டர் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பட்லரை போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது மட்டும் பிசி கொடுங்க. இதுக்கு முன்னாடி டே கேமில் பார்த்தீங்க அப்படின்னா அகைன்ஸ்ட் டிசி இதே கிரவுண்டில் செஞ்சுரி நம்ம சம்திங் 97 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 2வது பேட்டிங் பண்ணும்போது. ஸோ ஏன்டா கேட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸுமே பட்லர் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் போத் இன்னிங்ஸுமே விசி சேஃபான பிக்காக தெரிய வராரு. ருதர்ஃபோர்டு 2வது பேட்டிங்னா மட்டும் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு அன்பீட்டன் 38 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் ராகுல் டிவாட்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஷாருக் கான் நீங்கள் பிக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதுக்கப்புறம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான மேட்சஸ், நாக் அவுட் மேட்சஸ் வரப்போகுது. இதுக்கப்புறம் பட்லர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 4 தான் ஷாருக் கான் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அவரோட எபிலிட்டி அதிகமாகும். லாஸ்ட் மேட்ச் அவர் அடித்த அந்த ஒரு 50 கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தென் இவங்களோட மிடில் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷர்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக யாரும் இல்லை. ராகுல் டிவாட்டியாவை கொஞ்சம் லேட்டராக கொண்டு வராங்க. அது எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியலை. ரபடா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நம்பர்ஸ் பெருசாக இல்லை அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே. ஸ்லைட்லி பெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2வது போலிங் இருந்திருக்கு. 10 கேமில் 9 விக்கெட்ஸ் கிட்டே எடுத்திருக்காரு. அதில் 2வது போலிங்கில் தான் அவரோட நம்பர் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ 2வது போலிங் லாஸ்ட் மேட்ச்சுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு சின்ன ஒரு மாதம் சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேறு வருது. ஸோ எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்கிறத பார்க்கணும். இந்த மேட்ச்சுக்கு 2வது போலிங்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் ராஷித் கான் பொறுத்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே செம்மையாக அடி வாங்கியிருக்காரு. இந்த சீசனில் ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷீத் கான் கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட ஏஜ் 26 தான். 10 வருஷம் முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டெபியூ பண்ணிட்டாரு. பட் இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட் சீசன் இது வரைக்கும் நான் ஐபிஎல் இவருக்கு பார்த்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. கெஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் மார்ஷோட அந்த ஒரு 25 ரன்ஸ் ஓவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செமையான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. 6-4 மாற்றி அடிச்சிட்டு இருந்தார். ஸோ ரிதமில் இல்லை, ஒத்துக்கணும், அது நம்ம விஷயம்தான். ஸோ ரஷீத் கான் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆப்ஷனாக 2வது போலிங் பண்ணும்போது ஸ்லைட்லி ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. இது ஒரு டே கேம், டியூ வரதுக்கான பாசிபிள் கம்மி. ஸோ 220 ரன் அடிக்கிறாங்க ஜிடி ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அப்படின்னு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 விக்கெட் ரஷீத் கான்ட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஸ் பண்ணும்போது ஸ்லைட்லி குட் ஏரியாஸில் போல் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. தென் ஷாய் கிஷோர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே 2 கேம் ஆடி 2 விக்கெட், அதுவும் 2வது இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காரு. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓப்பனர்ஸ்லேருந்தே நமக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வராங்க. கான்வே அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிவம் துபே, ஜடேஜா, இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்க ரீசனுக்காக இந்த மேட்சுக்கு சாய் கிஷோர் கம்மியான ஓவர்ஸ் போல் பண்ணுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னொரு எதிர்பார்ப்பு என்னென்னா மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வருவாராங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். எக்ஸ்ட்ரா பேட்டிங் ப்ளஸ் ஆஃப் ஸ்பின்னர் நெஹ்ரா யோசிக்கிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாய் கிஷோர் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி 43% ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். அண்டு சிராஜ் இவர் எதுவுமே பண்ணலைங்க. உண்மையிலே இந்த சீசனில்
பெரிய நம்பர்ஸ்லாம் இல்லை. இந்த 15 விக்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிக விக்கெட், ஒரு 9-10 விக்கெட் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸ்லேயே எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒரு விக்கெட்டே எடுக்கலை. பட் அவர் எதுக்கு 72%, 75%லாம் பிக் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை. ஸோ அவரோட ஸ்டாட்ஸ் பாருங்கள், 11 கேம் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே, வெறும் 3 விக்கெட்டு, 9 எக்கனாமி. ஃபஸ்ட்டு போலிங்கில் நல்லா போடல, ரெண்டாவது போலிங்கில் 8 கேம் ப்ளே பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூலையுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே போல் பண்ணல. எப்போவுமே சிராஜ் வந்து ஃபஸ்ட் போலிங் தான் நல்லா போல் பண்ணுவார். பட் இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைட்லி ரெண்டாவது இன்னிங்ஸில் பெட்டராக போல் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்டில். ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா சிராஜ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னா ரெண்டாவது போலிங்கில் தான் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. தென் அர்ஷத் கான் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் வந்தது, அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு போலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஜிஎல் மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரசித் கிருஷ்ணாவை நீங்கள் போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். இவருக்கும் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே எக்கனாமி நம்பர்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்தாலும் இந்த கிரவுண்டில் செம பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்காரு. குறிப்பாக பர்பிள் கேப் லீடர் போர்டில் நம்பர் 1ல் இருக்கார். ஸோ 2 விக்கெட் நம்ம மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் போலிங் வீசி போகிறது கூட ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுப்மன் கில். ஸோ கலீல் அகமது வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சுதர்ஷனை பொறுத்த வரைக்கும் பத்திரனா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பட்லரை ஜடேஜா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஷாருக் கானை கலீல் அகமது வந்து 3 முறை 10 பால் போல் பண்ணி 4 ரன் கொடுத்து 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. தென் அண்ட் ஷெஃபன் ருதர்ஃபோர்டை நூர் அகமது 2 முறையும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ராகுல் டிவாட்டிக்கு அகென்ஸ்டாக பெரிய பேட்டில்ஸ் எதுவும் இல்லை. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் ஓரளவுக்கு ஒரு 3 பிளேயர்ஸ் அண்ட் சிராஜ், பிரசித் கிருஷ்ணான்னு 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. மாற்றி இந்த 5 பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சிராஜ் வந்து ஓரளவுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் ரிஸ்கி பிக்காக நமக்கு தெரிய வராரு. தென் பார்த்திங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ரொட்டேஷனில் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் லோ பர்சன்டேஜில் யாரை கன்சிடர் பண்ணலாம் இந்த மேட்ச்னால் ரஷீத் கான் அண்டு ககிசோ ரபடா. கம்பேரிட்டிவ்லி சிராஜ், பிரசித் கிருஷ்ணா ஹெட் டு ஹெட்டில் ரபடா நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கார். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கறது கிராண்ட் லீக் நல்ல பிக்காக இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ருதர்ஃபோர்டு பேட்டிங் செகண்ட் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் சிவிசிக்கு யார் எலிஜிபிளான பர்சன்ஸாக இருக்காங்கன்னா டாப் 3 மட்டுமே. ஸோ இந்த 3 பிளேயர்ஸில் எந்த இன்னிங்ஸ்னாலும் நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணலாம். சுதர்ஷனை ஃபஸ்ட்டு பேட்டிங் மட்டும் நீங்கள் சிவிசி போகிறது இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சிஎஸ்கே டீம் பற்றின ஃபுல் ப்ரிவியூ. ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் 11. ஆயுஷ் மாத்ரே, டெவான் கான்வே ஓப்பன் பண்ணுறாங்க. உர்வில் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஜடேஜா, டெவால் பிரேவிஸ், சிவம் துபே, எம்எஸ் தோனி, அன்சுல் கம்போஜி, நூர் அகமது, மத்தீஷா பத்தேல்னா கலீல் அகமது. இது வந்து சிஎஸ்கேவோட பிளேயிங் 11. ஓரளவுக்கு அவங்க டீம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேலன்சிங்காக இருக்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வந்து தப்பாக இருக்குதோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா பிரீவிஸ் வந்து நம்பர் 3 ஆர் நம்பர் 4 ஆடக்கூடிய பிளேயர். பட் இந்த உர்வில் பட்டேல் வந்து பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணுறாரு, ஓகே. பட் இருந்தாலும் நம்பர் 4லையாவது பிரீவிஸை கொண்டு வரலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் அது கொஞ்சம் தப்பான மூவ் மாதிரி தெரியுது. எது எப்படியோ அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க. பேசி நமக்கு வேஸ்ட்டு தான். இந்த மேட்ச்சுக்கு என்ன பண்ண போகிறாங்கிறத மட்டும் நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஆயுஷ் மாத்ரே அண்டர்-19 இந்தியன் கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காரு. மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் ஆடுறாரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். என்ன கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ரெண்டாவது பேட்டிங்களோட ஆவரேஜே கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னலே பார்த்திங்க அப்படின்னா அண்டர்-19ல் 73 ஓடிஐ கிரிக்கெட்டில் அந்தளவுக்கு பேட்டிங் செகண்ட் வந்து டார்கெட் தெரிஞ்சுட்டு தான் செம்மையாக ஆடுறாரு. அண்ட் டெவான் கான்வே 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக இவருக்கு வீக்னஸ் இருந்ததுக்கான காரணம் முகமது ஷமி. ஸோ ஷமிக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா பெரிய வீக்னஸ் வந்து பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக இருந்தது. பட் இந்த பர்டிகுலர் சீசனில் ஷமி வந்து ஜிடிக்காக ப்ளே பண்ணல. சிராஜை ஈஸியாக ஆடிடுவார். பிரசித் கிருஷ்ணா, அர்ஷத் கான் எல்லாருமே ஈஸியாக ஆடுவார். 30% இருக்கார். 2 இன்னிங்ஸுமே இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உர்வில் பட்டேலுக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் டபுள் டிஜிட் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நியூ பாலை நல்லா டார்கெட் பண்ணி ஆடுறாரு. குறிப்பாக ஸ்ட்ரெயிட்டில் 6 ஸ்கோர் பண்ணுறாரு. அந்த மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் வந்து அகமதாபாத் கிரவுண்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் வந்து கிட்டத்தட்ட செமி ஓல் மாதிரி தான் அந்த கிரவுண்ட் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் இருக்க ரீசனுக்காக இந்த ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கு. ஸோ கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் பெஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ரவி அஸ்வின் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இது வரைக்கும் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக 6 முறை ப்ளே பண்ணி விக்கெட்டே எடுக்கிற அந்த கிரவுண்ட்லேயுமே ஸ்டாட்ஸ் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ரேராக போனீங்கன்னா 2வது போலிங் போகலாம். பேட்டிங் வச்சுன்னா ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் ரொம்ப ரேரு. அண்ட் ஜடேஜா லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் ஆல்மோஸ்ட்
ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் கடைசியாக ஒரு வின்னிங் ஷாட் அடித்தார் 2023 நினைக்கிறேன் சம்திங் ஃபைனலில். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கேம் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சிஎஸ்கேவும் இந்த ஜிடியும் இந்த கிரவுண்டில். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் ரெக்கார்டு இருந்திருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ஒரு விக்கெட்டு ஒரு 25 ரன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில். ஸ்மால் லீக் கேப்டன் போகலாம், பட் இவரை விட நல்ல பிக்ஸ் வந்து ஜிடியில் இருக்காங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் ஸ்மால் லீகில் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. டெவால் பிரிவிஸ் ஹெட் ஒரு மேட்ச் ஆடி 46 சேம் வென்யூலையும் அடிச்சிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட மும்பைக்காக அவர் ஆடும்போது ஸ்கோர் பண்ணது. இது கிட்டத்தட்ட ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் பால் கிட்ட தான் ஆடி இருப்பார். ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுறாரு, டவுன் தி ஆர்டர் இறங்குறாரு. அது எந்தளவுக்கு பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறது தெரியலை. பட் இருந்தாலும் 2 இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் டீமில் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் இவர் தான். கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துபே சேஸில் மட்டும் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. எல்லா சீசனுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்போம். பட் இந்த சீசனில் ரொம்ப கீழே கொண்டு வர்றாங்க. ஸோ சேஸில் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். இந்த 34 ரன் ஆவரேஜில் ஒரு அடித்த 340 ரனில் ஒரு 80% ரன்ஸ் வந்து 2வது பேட்டிங்கில் தான் அடிச்சிருப்பார். குறிப்பாக சேஸில் ரன்ஸ் தெரிஞ்சுட்டு அப்படின்னா மெரிட் ஆஃப் தி பால் ஆடுறாரு. நெக்ஸ்ட்டு எம்எஸ் தோனி 2வது பேட்டிங்னா மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஹெட் நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு இவருக்கு அடாப்டபிலிட்டி நிறையவே கிடைக்கும். இந்த மேட்சுக்கு கம்போஜ் வந்து ட்ரீம் டீம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போலிங் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா அன்ஷுல் கம்போஜை நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது தெரிய வருது. தென் நூர் அகமது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 85% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இந்த டீமுக்காக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ப்ளே பண்ண பிளேயர். ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக பர்பிள் கேப்பில் இவரும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லீடிங் விக்கெட்டில் இருக்கார். இவருக்கும் பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ஒரு போட்டி போயிட்டுருக்கு. வின் பண்ண போகிறது பிரசித் தான். பட் இருந்தாலும் நூர் அகமது இன்கேஸ் ஒரு 5 ஃபார் எடுத்தார் அப்படின்னா அவர் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது போலிங் வந்து இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் மதிஷா பத்ரனா அகேன்ஸ்ட் ஜிடி நிறைய அடி வாங்கியிருக்காரு, பட் விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. 2 இன்னிங்ஸுமே பத்ரனா இந்த மேட்ச்க்கு வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். கலிலோட நம்பர்ஸ் வந்து பேட்டில் செமையாக இருந்திருக்கு. 50% தான் பிக் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் வந்து நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஃபஸ்ட் போலிங் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இஷாந்த் சர்மா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கானை ரபடா வந்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. தேவான் கான்வே சுந்தர். ஸோ இந்த பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சுந்தர் வந்து உள்ளே வரலாம். மாத்ரேக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. நெக்ஸ்ட் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் வந்து 3 முறை 13 பாலுக்கு 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. தோனிக்கு பெரிய நம்பர்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ இந்த சிஎஸ்கே டீம்லேருந்து ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் வந்திக்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் மஸ்ட்டாக பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா 2, பிரிவிஸ் 3, துபே 4. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நூர் அகமது 5. ஸோ அவ்வளோதான், 5 பிளேயர்ஸ் தான். இதை தவிர்த்து பார்த்தா பத்திரனா ஸ்லைட்லி 50+. ஸோ 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் யார்கிட்டலாம் ரிஸ்க் எடுக்கலாம்னா சிவம் துபே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு எலிஜிபிளான பாஸ்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்கார். அண்ட் டெவால் பிரிவிஸ். ஸோ டெவால் பிரிவிஸ் வந்து எவ்வளோ லேட்டாக வராரோ அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் கம்மியாகும். ஸோ இந்த 2 பிளேஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் ஹை பர்சன்டேஜில். லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் உர்வில் பட்டேல் ஒரு பெஸ்ட் பிக்கு, டெவான் கான்வே மஸ்ட் பிக்காக இருக்கார் இந்த மேட்ச்சுக்கு. தென் பார்த்திங்க அப்படின்னா கலீல் அகமது 50%க்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிக்காக தெரிய வராது. இதை தவிர்த்து போனீங்க அப்படின்னா அன்ஷுல் கம்போஜ் போகலாம். எம்எஸ் தோனி பிக் பண்ணலாம், பட் அவர் நம்பர்ஸ் வந்து ஒஸ்டாந்துருக்கு. உங்களுக்கே தெரியும் 2023 ஃபைனலில் டக் அவுட் ஆகிட்டு தான் போயிருந்தார் இந்த கிரவுண்டில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக உமேஷ் யாதவ் பாலில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உமேஷ் யாதவில் மோஹித் சர்மா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் சிபிசி ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிளான பர்சன் கான்வே 2 இன்னிங்ஸுமே பிசிக்கு இந்த மேட்ச்க்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். ஸோ இதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பத்திரனா மட்டுமே மென்ஷன் பண்ணுறேன். 2 இன்னிங்ஸ் மத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிபிசி வந்து இந்த மேட்ச்சுக்கு இவர்கிட்ட பிக் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், கான்வே ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டர்ஸில் சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஆயுஷ் மாத்ரே, ஜடேஜா ஆல்ரவுண்டர்ஸில் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரபடா, பிரசித் கிருஷ்ணா, நூர் அகமது, அடுத்து பார்த்தீங்க கலீல் அகமது, நூர் அகமது, பத்திரனா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சிஎஸ்கேக்கு ஃபேவராக போயிருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா லாஸ்ட் மேட்சோட அந்த ஒரு ரிசல்ட் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த மேட்ச் ப்ரெடிக்டபிளி
எந்த ஒரு டீம் வந்து வெளியில் போயிருக்காங்களோ அந்த டீம் இந்த மாதிரி க்ரூஷியலான சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய டீமை அவங்க வந்து டவுன் பண்ணிட்டு தான் போவாங்க. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஐபிஎல்லை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் போன டீம் கூடவே கூட்டு போகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய டீமை பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவாக நம்ம சிஎஸ்கேல பிக் பண்ணியிருக்கோம். நம்ம ரிஸ்க் எடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெவான் கான்வே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிஸ்க் எடுத்துக்கக்கூடிய பிக்கில் ரபடா, தென் கலீல் அகமது. இந்த 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம ரிஸ்கியாக உள்ள கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களுக்கு சேஃபாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்டே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போன்று தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்டர்நேஷனல்லேருந்து எல்லா மேட்சஸ்க்கும் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.